நடிகர் கமல் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படத்தில் இருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகியது குறித்து எமது செய்தியாளர் நடராஜன் எழுப்பிய கேள்விகளுக்கு புகழூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். ரஜினி சார், கமல் சார், சுந்தர் சி இவங்க 3 பேர் இணைந்து படம் பண்ணுறதாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சுந்தர் சி சார் அதிலேருந்து விலகிறேன்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரில. ஆனால் இவங்களோட கூட்டணி வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சுந்தர் சி இன்றைக்கி தலைவரோட 173 அந்த படத்திலிருந்து விலகி இருக்கிறது ஒரு துரதிர்ஷ்டமான முடிவு தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தலைவர் கமலஹாசன் சுந்தர் சி அந்த காம்போ ஒரு நல்ல பெஸ்ட்டானது தான். ரஜினிகாந்த் ஒரு காமெடி அவர் பேசிக்கலி அவர்கிட்ட இருக்குது. கமலஹாசன்ட்டு பேசிக்கலி நிறையா படம் காமெடி படம் எடுத்திருக்காங்க. இந்த காம்போ மிஸ் ஆனது எல்லாத்துக்கும் ரசிகர்களுக்கு தான் பெரிய இழப்பு அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். சுந்தர் சி ஒரு அருமையான டைரக்டர். நல்ல காமெடியாக வச்சு மக்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த தலைவரினுடைய படத்திலிருந்து விலகினதில் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அருணாச்சலம் படம் எடுத்தார். அந்த அருணாச்சலம் படம் மிக எவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சதுன்னு மக்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இதில் ஏன் விலகினாருங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு 50க்கும் மேற்பட்ட முறை படங்களை பார்த்து ரசித்த படம் அருணாச்சலம். அதேமாரி தலைவர் சுந்தர் சிங்கினுடைய காம்போ, கமலனுடைய காம்போவில் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை படம் வருமானங்கிறத ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். எங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்குது. தலைவரும் சுந்தர் சி, கமல் மீண்டும் இணைஞ்சு திரைப்படத்தை தொடங்கணுங்கிறது எங்களுடைய ஆசை, வேண்டுகோள். நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படத்தில் இருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகியது குறித்து எமது செய்தியாளர் நடராஜன் எழுப்பிய கேள்விகளுக்கு புகழூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.